Hi, hello. Yes, Taj family. Channel. தள்ளு கொடி அதான் கொடி இது பண்ணி ஏற நானும் ஆமாம்மா நான் ஏறேன் ரொம்ப கூட்டம் வாங்க வருஷம் போனால்தான் கொஞ்சம் நகரத்தில் இருக்கும்படி கேட்டுக் கொள்கிறோம். பின்னால் ரதம் வந்து கொண்டிருப்பதால்
வந்தீங்கன்னா இங்கே சாப்பாடு கொடுக்கறதுக்கு வந்து தர்கா வாசல் உள்ளவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எது வேண்டுதல் அப்படி வச்சுருந்தீங்கன்னா நம்ம ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிங்கன்னா நம்ம கொடுத்துருவோம். இப்போ நம்ம என்னென்ன சாப்பாடுனா ஒரு 100 அதாவது புலாவ் சாப்பாடு கட்டிருக்காங்க, அப்புறம் பிரியாணி வந்து ஒரு 25 கட்டிருக்காங்க. நம்ம அதை தான் கட்ட போகிறோம். அப்புறம் அதிலும் பொட்டி சாப்பாடும் கட்டிருக்காங்க. நம்ம என்னென்ன கட்டுறோன்னு இப்போ வந்து புலாவ் சாப்பாடு இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு இப்படி கேட்டிருக்காங்க. அப்புறம் பொட்டி சாப்பாடுமே ரெடியாக இருக்குது. பிரியாணி மேலே மேலே பொட்டி எதுனா 9 இல்லை 15 சிக்கன் பிரியாணி இருக்கு ஆட முடிஞ்சா இதோட சிக்கன் பிரியாணி முட்டை பிரியாணி. இப்போ நம்ம இதெல்லாம் புலவு இதெல்லாம் பிரியாணி. கிளம்புவோமா? போய் கொடுத்து வந்துடும். திருப்பிடுங்க டைம் ஆச்சு. கொத்துபாக்கு முன்னாடி கேட்டாங்க. நேராக போயிடுவா பார்த்து எத்தனை பொட்டி இருக்கு? 9 இருக்குல்ல? அதான் 9 பொட்டி சொன்னேன். இது மொத்தம் 72 சாப்பாடு. இதில் இல்லை 3 சாக்களையும் மொத்தம் 81 ஆச்சு. سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين حسبنا الله ونعم الوكيل لا حول ولا قوة إلا بالله العلي صلى الله عليه وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين آمين سبحان ربك رب العزة عما يصفون صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم எங்க கோழிக்கு நீங்க ஒன்று ஒப்படைச்சுட்டாங்க ஒன்று ஒப்படைச்சாச்சு அதான்ப்பா அனுப்பிட்டாங்க இப்போ நீங்கள் வெளியூரில் இருந்து நாகூர் தர்காவில் சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சட்டியாக சாப்பாடு செஞ்சாலும் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் 100 பேருக்கு செஞ்சு கொடுங்க, 20 பேருக்கு செஞ்சு கொடுங்க, நாங்கள் வெளியூரில் இருக்கோம், எங்களால் முடியாது, வெளியூரில் இருக்கோம், இல்லை வெளிநாட்டில் இருக்கோம், எஜமான் வாசலில் நீங்கள் போய் கொடுங்கனாலும் நீங்கள் என்ன சாப்பாடு கேட்டாலும் சரி, மீன் சாப்பாடு, சைவ சாப்பாடு, பிரியாணி, பொட்டி சாப்பாடு, இல்லை வாழை இலையிலே வந்து நீங்கள் புலவு சாப்பாடு கட்டி கொடுங்க, 60 ரூபாய்க்கு கொடுங்க, பொட்டினா 140 ரூபா வரும். இந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன ரேட்டில் செய்ய சொல்கிறீங்களோ அந்த ரேட்டுக்கு நம்ம செஞ்சு நீங்கள் எங்கெங்கே கொடுக்க சொல்கிறீங்களோ நம்ம போய் கொடுத்துடலாம். பொடி நல்லபடியாக ஏற்றி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அப்படியே கீழே இறங்கிட வேண்டியதான். बड़ी तरह पे गोमो पे बड़ी तरह पे ठीक है गोमो पे मेरा चला देते करो आगे